ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகாஸ் தமிழ் சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி. கருப்பட்டி சாக்லேட் கேக் எப்படி செய்யலாங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை என்னோட அக்காவும் அவங்களோட பொண்ணும் செஞ்சாங்க. அக்கா சொல்லித்தர அவங்க பொண்ணு செஞ்சாங்க. இந்த வீடியோவில் கேக் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு, அதனால் நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா ஃப்ளேவர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் ரவா, பால், முட்டை, மைதா மாவு, பட்டர். இது வந்து கருப்பட்டியை வந்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி காய்ச்சி அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கணும். அடுத்தது சாக்லேட். நட்ஸ் இல்லாமல் நீங்கள் எந்த சாக்லேட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைரி மில்க் வந்து அதிகமாக எடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கப் சைஸு. இந்த கப்பு தான் வந்து அளவு. நம்ம வந்து கப்பு வந்து எந்த கப்பு யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் எல்லாத்தையுமே நம்ம வந்து அளந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து இந்த கப்பால் 3 கப் அளவுக்கு மைதா, அடுத்தது பால் வந்து ஒரு 1/2 கப், எல்லாமே இந்த கப் அளவு தான். பட்டர் வந்து 1 கப், கருப்பட்டி வந்து 2 கப் அளவுக்கு. எல்லாமே இந்த கப்பால் தான் நம்ம எடுக்கணும். அதுதான் மெயினான விஷயம். அளவு ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். 3 முட்டை இதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். 3 முட்டையுமே ஃபஸ்ட்டு நல்லா உடைச்சி ஊற்றிக்கோங்க. இந்த கேக்கை உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க கூட ரெடி பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ 3 முட்டையுமே நல்லா உடைச்சி ஊற்றியாச்சு. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். கொஞ்சம் நுரைச்சிக்கிட்டு வரணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா முட்டை மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நாம் பட்டர் சேர்க்க போகிறோம். பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ணி 1 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இது வந்து கப்பு வந்து அதே அளவில் தான் இருக்கணும். வேறு கப் மாற்றி எடுக்காதீங்க, ஒரே கப்பில் செய்யுங்க. அடுத்து நாம் எடுத்து வச்சுருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா ஃப்ளேவர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் ரவா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஃபுல்லாக அந்த பட்டர் முட்டை அதோடு சேரணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 கப் அளவுக்கு மைதா, ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா 1 கப்பு, அந்த கப்பால் 3 கப் அளவுக்கு மைதா வந்து நல்லா சலிச்சிட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நான் காமிச்ச கப்பால் 2 கப் அளவுக்கு கருப்பட்டி மெல்ட் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கருப்பட்டி வாட்டரை இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கவனமாக பொறுமையாக செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி, அதாவது கருப்பட்டி வாட்டர் இருக்கு இல்லையா, அதோட சாக்லேட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருப்பட்டி தண்ணி விட்டு சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பால் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது பால் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு மிக்சிங் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் வந்து கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அதுக்காக தான் வந்து பால் சேர்க்குறது. இல்லை உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பாலை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து ஓவனில் வைக்கிறதுக்கு இந்த பவுல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவும் பட்டரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லா பக்கமும் தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்க மிக்ஸை இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, அந்த பவுலில் பாதி வரைக்கும் தான் ஊற்றணும். அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா உப்பி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் பாதி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அடுத்து ஓவன் வந்து ஆல்ரெடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வைக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆன் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நாம் அந்த பவுலை எடுத்து உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 180 டிகிரியில் 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம்.
இதை வந்து இடையில ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கேக் வந்து நல்லா உப்பாது. இப்போ நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி குத்தி எடுக்கும்போது ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துச்சுன்னா கேக் வந்து நல்லா ஃபுல்லாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போது இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேக் கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து கருப்பட்டி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்கிறதுனால நீங்கள் அதில் வந்து கேக் செய்யும்போது நல்ல ஹெல்த்தியானதாக இருக்கும். இப்போ நம்மளோட கருப்பட்டி சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். பார்த்துங்க, நல்லா சாஃப்டாக ஃபுல்லாக எல்லாமே குக் ஆகிருக்கு. இப்போ இதோட ஒரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீமை சேர்த்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ்கிரீமோடு சேர்த்து இந்த கேக்கை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு ருசி கிடைக்கும். அதனால் வந்து அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களை கூட இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி செய்ய சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் ரொம்ப ஆர்வமாக செய்வாங்க, அவங்களும் கற்றுப்பாங்க. இப்போ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கருப்பட்டி சாக்லேட் கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.